பாலிசி எடுத்துட்டாலே எனக்கு மெட்டர்னிட்டி ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி கிளாரிஃபை பண்ணிவிட்டு இந்த பாலிசியை எடுக்கணும். காஸ்ட் ஆஃப் த டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து காஸ்ட் ரொம்ப ஹையாக இருக்கும்போது ஸோ நார்மலி எந்த கம்பெனிஸும் அதை ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஒன்லி ஃபார் த ஆக்சிடென்ட் ரிலேட்டட் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் பண்ணுவாங்க. செல்ஃப் அட்டெம்ப்டட் சூசைடு, ஸோ இது உங்களுக்கு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஈவன் தோ அது ஆக்சிடென்டல் ஓரியன்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாமே பாலிசியில் மென்ஷன் ஆகிருக்கும். இதை நம்ம தரோவாக ஸ்டடி பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் தரோவாக உங்கள் பாலிசியை வந்து யாரை உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு கரெக்டான பாலிசியை நீங்கள் எடுங்க. அடுத்ததான் இந்த டைம் பவுண்டிங் வெயிட்டிங் பீரியட்ல மெட்டர்னிட்டி, நிறைய பேர் மெட்டர்னிட்டிக்காக பாலிசி எடுக்கணும்னு நினைப்பாங்க. மெட்டர்னிட்டி அப்படின்னும் போது ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அவங்களுடைய டாட்டரும் அதில் ஆட் ஆயிருக்காங்க. அவங்க டாட்டர் வந்து ஒரு 25 ஆகுது இல்லை மேரேஜ் ஆகும்போது அவங்களுடைய ஹஸ்பண்டோட அந்த டாட்டரையும் நீங்கள் இண்டிவிஜுவல் பாலிசியா இட் மீன்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டிங்கோட மற்ற எல்லா பெனிஃபிட்ஸும் அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஆனால் அந்த மெட்டர்னிட்டி மட்டும் அவங்க 2 பேரும் அந்த ப்ரொபோசல் அட்டாச் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். சம் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 months வெயிட்டிங் பீரியட் இருக்கு. சில கம்பெனிஸ்ல ஒரு 2 years வெயிட்டிங் பீரியட் இருக்கு. சில கம்பெனில 4 years வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இது டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய சம் இன்சூர்ட் நீங்க சூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வெயிட்டிங் பீரியட் நீங்க சூஸ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த சம் இன்சூர்ட் பேஸ் பண்ணி நிறைய பேர் நினைச்சுப்பாங்க சம் இன்சூர்ட் 5 lakhsனா எனக்கு மெட்டர்னிட்டி 5 lakhs கிடைச்சிடும் அப்படின்ட்டு. அதுவும் வந்து நீங்க நல்லா திங்க் பண்ணணும், ஸ்டடி பண்ணணும். நீங்க ஒரு 5 lakhs அப்படின்னா அதுக்கான சம் இன்சூர்ட் வந்து உங்களுக்கு 5 lakhsல வந்து ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ற மெட்டர்னிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நாட் ஃபுல் அமௌண்ட் என்ன கிளைமோ அது ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது பேர் தான் சப்லிமிட்ஸ். இப்போ 10 lakhsனா அதுக்கேற்ற மெட்டர்னிட்டிக்கான நார்மல் அண்ட் சிசேரியனுக்கான சப்லிமிட்ஸ். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு சம்மன்ஷனுக்கும் வெயிட்டிங் பீரியட், சப்லிமிட்ஸ் இதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். பாலிசி எடுத்துட்டாலே எனக்கு மெட்டர்னிட்டி ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த பாலிசியை எடுக்கணும். அதே போல் ஓபிடி பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து ஓபியில் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் வந்து அதையும் ஆட் ஆனா அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து அட்மிஷன் போடுறதை விட எனக்கு ஓபியில் தான் நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க அந்த ஓபிடி கவரேஜ் எடுத்துக்கிட்டு அது எத்தனை டேஸ்ல இருந்து வெயிட்டிங் பீரியட் இருக்கா இல்லை இமிடியேட்டா கவர் பண்ணதா, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நான் கேஷ்லெஸ்ல ஓபிடியில் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய கம்பெனிஸ் அந்த ஓபிடிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் டை அப் பண்ணியிருக்காங்க. அதனால அதையும் யாருக்கு அது ரிலேட்டடாக உங்களுக்கு சர்ச் பண்றீங்களோ அவங்க ஓபிடி பெனிஃபிட்ஸ் இருக்க கம்பெனிஸை நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டென்டல் ட்ரீட்மெண்ட், நிறைய பேர் வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ல ரூட் கனால், அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. வேறஸ் உங்களுக்கு அது எல்லாமே ஆக்சிடென்ட் ரிலேட்டடா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு நெசசிட்டி அப்படின்னா கண்டிப்பா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்கும். வேறஸ் இதை நம்மளே அதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் கொடுக்காது. காஸ்ட் ஆஃப் த டென்டல் ட்ரீட்மெண்ட் வந்து காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கும்போது ஸோ நார்மலி எந்த கம்பெனிஸும் அதை ப்ரொவைட் பண்றது இல்லை. ஒன்லி ஃபார் த ஆக்சிடென்ட் ரிலேட்டட் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு பாலிசி எடுக்கிறது மிக அவசியமாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சம் பீப்புள்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணிட்டோ இல்லை ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுவும் உங்களுக்கு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அது டிசோர்ட் சம்மரிலேயே உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்மோக் பண்ணுறதுக்கும் அதே போல் நமக்கு ஒரு ட்ரங்கட் பர்சனுக்கான இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது எதெல்லாம் கவர் ஆகாதுன்னா ஒபிசிட்டி, எனக்கு ஒபிசிட்டி இருக்கு அது ரிலேட்டடாக நான் சர்ஜரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அதே போல் பிளாஸ்டிக் சர்ஜரிஸ், ஸோ அன்லஸ் அன்டில் நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ரிலேட்டடாக பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்னா அலோடு, அதர்வைஸ் நான் பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்ன நான் அழகு பண்ணிக்கணும், காஸ்மெட்டாலஜி சர்ஜரிஸ் இது எதுவுமே நம்ம கிளைம் பண்ண முடியாது. அதே போல் காமன் எக்ஸ்க்ளூஷன்ஸில் வந்து ஜெண்டர் சேஞ்ச், நிறைய பேர் வந்து மேல் ஃபீமேலாவோ இல்லை ஃபீமேல் மேலாவோ மாறணும்னு நினைக்க அந்த சர்ஜரிஸும் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த சர்ஜரிஸ் கண்டிப்பா நம்ம இந்தியாவில் இருக்க எந்த இன்சூரன்ஸும் ப்ரொவைட் பண்றது கிடையாது. அதே போல நமக்கு ஐ ரிலேட்டட் எடுத்துக்கிட்டோம்னா ரிஃப்ராக்டிவ் எரர், ஸோ அந்த ஐயோட ரிஃப்ராக்டிவ் எரருக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணாது அன்லஸ் அன்டில் கேட்ராக்ட் இல்லை வேற ஏதாவது நம்ம கண்ணில் அதுக்கு எல்லாமே கிடைக்குமே தவிர ரிஃப்ராக்டிவ் எரர் ரிலேட்டடான சர்ஜரிஸும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல வந்துடும். அதே போல நம்மளோட எக்ஸ்க்ளூஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், இது ஏதாவது ஹசார்டஸா இருக்கக்கூடிய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம விளையாடிட்டு அது ரிலேட்டடா இன்ஜுரி ஆச்சு, ஆக்சிடென்டல்
ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக நமக்கு கிளைம் பண்ணணும்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே நம்ம பாலிசியில் கிளியராக மென்ஷன் ஆயிருக்கும். அதே போல் வார் ரிலேட்டடான இன்ஜுரிஸ் வந்தாலும் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. அதே போல் செல்ஃப் அட்டெம்ப்டட் சூசைடு, ஸோ இது உங்களுக்கு இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து நம்மளாக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஈவன் தோ அது ஆக்சிடென்டல் ஓரியன்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் எல்லாமே பாலிசியில் மென்ஷன் ஆயிருக்கும். இதை நம்ம தரவா ஸ்டடி பண்ணணும். அதே போல் மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து அவங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நெட்வொர்க்கில் ஆட் பண்ணியிருப்பாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸை வந்து அவங்க டெலீட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து எமர்ஜென்சியாக ஆக்சிடென்ட் ரிலேட்டடாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வேறஸ் நீங்கள் ஒரு பிளான்டு சர்ஜரி அப்படின்னா உங்களுடைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸை நீங்கள் உங்களுக்கு யார் சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்கக்கிட்ட செக் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் நியரஸ்ட்டு போகிறீங்களா, இல்லாட்டி ரெகுலராக நம்ம போகக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி போயிருப்பீங்க, அது நெட்வொர்க்கில் இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து அது நெட்வொர்க்லேருந்து எடுத்துருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸோடைய செக் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் எந்த சர்வீஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இருக்கீங்களோ அவங்கக்கிட்ட அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டு அங்கே வந்து எனக்கு இன்சூரன்ஸ் கேஷ்லெஸ் பண்ண முடியல, ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து அவங்க கிளைம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிகாஷனரியாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்க்ளூஷன்ஸ் அண்ட் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே போல் பெர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸும் சொல்லியிருக்கேன். டெம்பரவரி ஆன வெயிட்டிங் பீரியட்ஸை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் தரவாக உங்கள் பாலிசியை வந்து யாரை உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடரோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு கரெக்டான பாலிசியை நீங்கள் எடுங்க. ஸோ இது ரிலேட்டடாக நான் ஃபர்தர் வீடியோஸில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் இதில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் அனிதா மோகன்.